முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம், அந்த திட்டத்துல மாணவருடைய வருகை பதிவு எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு என்பது இந்த புள்ளியியல் துறை எடுத்த சர்வே மூலம் தான் நம்முடைய அரசுக்கு தெரிய வந்தது. அதே போல கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துல பெறப்பட்ட மேல் முறையீட்டு விண்ணப்பங்கள் உங்களால் ஆய்வு செய்யப்பட்டு உரிய பயனாளிகள் தேர்வு செய்யப்பட்டார்கள். அந்த திட்டத்துடைய வெற்றிக்கும் இந்த துறை மிக மிக முக்கியமான ஒரு காரணம். அது மட்டுமல்ல, புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், நான் முதல்வன் திட்டங்கள்ல எப்படி கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ, உயர்கல்வி சேர்க்கை விகிதம் எப்படி அதிகமாச்சு, அதே மாதிரி விடியல் பயண திட்டத்தினால ஒவ்வொரு மகளிரும் மாதம் கிட்டத்தட்ட 900 ரூபாய் சேமிக்கிறாங்க அப்படிங்கறதையும் இந்த துறை தான் ஆய்வு பண்ணி கண்டுபிடிச்சு சொல்லுச்சு. அது மட்டுமல்ல, விவசாய கூலி விவரங்கள்ல தொடங்கி மாநிலத்துடைய தொழில் வளர்ச்சி குறியீடுகள் வரை உங்களுடைய தரவுகள் தான் இந்த அரசுக்கு ஒரு அளவுகோலாக இன்றைக்கு வரை திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் திராவிட மாடல் என்று பெருமையோடு சொல்லிக் கொள்றோம். அதற்கான அடிப்படைகள் எல்லாமே இந்த புள்ளி விவரங்களை வைத்துத்தான் பெருமையோடு சொல்கின்றோம். புள்ளி விவரங்களை சில அரசுகள் மறைக்கும், சில புள்ளி விவரங்களை பொதுவில் வெளியிட மாட்டாங்க. ஏன்னா அந்த புள்ளி விவரங்கள் அந்த அரசுக்கு சில சமயங்கள்ல சாதகமாக இருக்காது. அப்படி மறைக்கும் போது உண்மையான சமூக நிலைமை ஆராய்ச்சியாளர்களுக்கும் திட்டம் தீட்டக்கூடியவர்களுக்கும் தெரியாமல் போய்விடும். ஆனால் நம்முடைய திராவிட மாடல் அரசை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய திட்டங்கள் மீதும் அதன் செயல்பாடுகள் மீதும் எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கின்றது. அதனால்தான் எல்லா தரவுகளையும் புள்ளி விவரங்களையும் நாங்கள் பொதுவெளியில வைக்கின்றோம். மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்று நினைக்கும் எல்லா ஆட்சியாளர்களுக்கும் முதுகெலும்பு போல் இருக்கக்கூடியது இந்த புள்ளியியல் துறைதான்.